thing is you are thinking. The next thing is I am contemplating. Contemplating means you are thinking very deeply. Supposing we have an important assignment in the office, you keep on contemplating to such an extent that you have only that thought in your mind. This is the initial stage of meditation. So in this initial stage is where we start installing the image of the Devi in your mind, so that it will get fixed in our mind to enable us to meditate seriously when we go to the Namavali. This will come after a couple of days. You will be in a position to follow. You should be in a position to meditate properly over a period of days. So, as explained in the Yoga Shastra, the first step is Yama, Nema, Asana, Pranayama, Pratyahara. Now, this is the second step to Pratyahara. This Pratyahara is the stage where you are sitting. Now, this I am saying for the sadhakas when they start doing the Sri Vidya Upasna, over a period of time, this will happen. I am sure that some of you at least, right now I think about 18 or 17 people, at least about, I say, because she said she has an appointment or something. Probably she will come. Anyway, we'll proceed. If she comes, I'll probably she was saying that she will come late. She has some work, I said, probably. Yeah. Then I'll switch over to English also. So what happened? Please keep me posted, because when I'm lecturing, I வந்திருக்கதே கவனிக்க மாட்டேன் வீடியோ. அதான் அப்போ என்ன ஆகும்னாக்கா, see, கான்டெம்ப்ளேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து தியானத்துக்கு முன்னால் வந்து பிரத்யாகாரம், அடுத்து தியானம், தாரணம். இப்போ அம்பாளைய எந்த தேவதையை நம்ம உபாசனை பண்ணுறதுக்கு முன்னால் மனசில் நிலைநிறுத்திக்கிறதுக்கு முன்னால் அந்த இமேஜ் வந்து யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். When you start keeping it in your mind, it stays lodged in your mind. மனசில் வந்து உருவம் நல்லா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பின அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு வந்து அதோடு சேர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். பல சித்தி வரும். அந்த மந்திர பலமானது, பலம்னாக்கா இந்த இடத்துல ரெண்டாவது பலத்துக்கு மீனிங் வந்து ரிசல்ட்ஸ். அந்த சித்தி வரும்போது it will be an easy process for you to continue further. ஆகையினால தியானம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுனாக்கா, சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயத்தை அம்பாளோட மனசை ஊனி தானிச்சுக்க அந்த டிஸ்கிரிப்ஷனை மனசில் வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு கோட் அன் எக்ஸாம்பிள், எல்லோரும் சின்ன வயசில் ஈவன் நோ வென் சம் ஆஃப் தி சாங்ஸ்னும் இப்போ சினிமாலாம் பார்த்தேன்னாக்கா அந்த மைண்டில் வந்து ஒரு பாட்டு கேட்கும்போதே அந்த சீன் வந்து கண்ணில் ஓடும். எங்களை மாதிரி ஓல்டு டைமர்ஸுக்கெல்லாம் என்ன ஆகுனா, பழைய கால பாட்டுகள் இருந்ததுன்னா சிவாஜி கணேசன்லாம் வந்தாருனாக்கா அந்த பாட்டில் அவன் இப்படி நடப்பானே அப்படி போவானேன்ற மாதிரி. இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, யுவர் மைண்ட் ஹேஸ் தி எபிலிட்டிஸ் ஃபோக்கஸ் அப்பான். அதனால் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இந்த தியானத்தை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போது என்ன பண்ணுறாரு, ஐ மீன் தி ப்ராசஸ் விச் இஸ் பீயிங் ஃபாலோடு ஹியர், யூனிவர்சல் ஃபார்ம் நிர்குண உபாசனையிலேருந்து நம்ம சகுண உபாசனைக்கு நம்ம வந்து சேஞ்ச் ஆக போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ முதல் ஸ்லோகத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த முதல்ல வந்து த ஃபஸ்ட்டு ஸ்லோகா இஸ் பை தி வாக்தேவி ஹர்செல்ஃப். அடுத்த ஸ்லோகம் தத்தாத்ரேயர். மூணாவது யார் எழுதினார் தென்ன, நாலாவது ஆதி சங்கராச்சாரியர் சக்குங்கும விலைபராம் தான் அவர் எழுதியிருக்கார். இதில் என்னென்னா, முதல்ல அம்பாவில் 3 கண்ணு 4 கை அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வரும். இதோட பர்பஸ் என்னன்னாக்க, அம்பாவில் வந்து யூ ஸ்டார்ட் இப்போ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே போன காலத்து கிளாஸில் ஐ திங்க் யூஆர் ப்ரெசன்ட். ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஐ திங்க் நைட் கிளாஸில் நினைக்கிறேன், ஐ திங்க் யூஆர் ப்ரெசன்ட். அது என்ன ஆகும்னாக்க, நம்ம இந்த 3ல் வந்து நம்ம கொஸ்டின் சாய்ஸ் மாதிரி 4 கண்ணை வச்சுட்டு 4 புஜத்தோடு இருக்கிறத வச்சுக்கலாமா, 2 கை புஜத்தோடு வச்சுக்கலாமாங்கிறத வச்சு நம்ம மைண்ட் என்னாகும், டிபெண்டிங் அவர் டிஸ்பொசிஷன் அவர் மைண்ட் வில் கெட் லார்ஜ் இன் ஒன் பர்டிகுலர் இமேஜ். நம்ம அதை மனசில் நிறுத்தின்னு போனோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆன் திஸ் இஸ் ஃபார் யூ டு
அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் இன் திஸ் ஒயில் சேயிங் தேர். அங்கேயே வந்து திருச்சியிலே சின்ஸ் யூஆர் இது ஸ்ரீரங்கம், அங்கேயே பக்கத்தில் கடையில் வந்து கோவிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரீகால் கரெக்ட்லி. அங்கேயே வந்து அண்ணா சுப்பிரமணியர் என்ற லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம்னு இருக்குது தமிழில். ரொம்ப நல்ல புக்கு. அண்ணா சுப்பிரமணியர் அண்ணான்னு பேர், ராமகிருஷ்ணா மட் பப்ளிகேஷன் இங்கே கிடைக்கும். அங்கே நம்ம கோவில்லையே நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம இது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில். லாஸ்ட் டைம் இந்த பேதங்கள்லாம் போய் இந்த பாஷ்யங்களும் கொஞ்சம் பார்த்தேங்க இருக்குது. கோவிலுக்குள்ளே கடை இருக்குல்லையா, வெளியில் வந்து இந்த புளியோரையெல்லாம் இப்போ தெரியுமா, அது பக்கத்து கடையில் இருக்கும். இல்லைன்னா அந்த வெளியில் வந்து அந்த நம்ம கோவில்லேருந்து, அதாவது வந்து உள்ளுக்குள்ளே பகாரத்துலேருந்து வெளியில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இல்லை, வெளியில் வந்துன்னா ஒரு 2 கடை இருக்குது, அங்கே கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் அங்கே கிடைக்கலன்னா திருச்சியில் மெயின் கார்டு கோயிட்டில் கிடைக்கும். மெயின் கார்டு கேட் அங்கே பக்கம் தானே மெயின் கார்டு. ஸோ யூஆர் திருவானக்காவில் அம்பாள் கோயிலுக்குள்ளே எங்கேயோ என் ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கேன், அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்குள்ளே போனால் அங்கே ரைட்லேயே கிடைக்கும். இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் கெட் இட் ஆன்லைன். இது ராமகிருஷ்ணா மட் பப்ளிகேஷன். இது அண்ணான்னு பேர் அவருக்கு, அண்ணான்னு கூப்பிட்ற நேரத்தில் அந்த மாதிரி தான், அண்ணா சுப்பிரமணிய ஐயர். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மீனிங் இருந்ததுனாக்க என்ன ஆகும், நாளைக்கு தியானம் பண்ணுறதுக்கு அப்படியே மைண்டில் இறங்கிக்கணும். Okay, now the description is given. Sinduraruna vigraham trinayanam malikya-maulipurat taranayaka-shekaram smitamukim apena vakshoruham panibhyam-alipurnaratyakashakam raktotvalam vibratim saumyam ratnagadastha raktacharanam dhyayet-param ambikam. Now, the description is given. Her color is that of Sindura. Sinduramங்கிறது a slight modification, a combination of a color which is arrived when a dark red is combined with golden yellow, golden hue. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, காளி இஸ் அ உக்ர தேவதா. இன் கௌலமாக இருக்கா காளி வந்து உக்ர தேவதை. ஆனால் அதே சமயத்தில் அம்பாளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது ரஜோகுணத்தை அளக்கணுங்கிற காரணத்துக்காக கௌல மார்க்கத்தில் அம்பாளை வந்து காளி வந்து 2 விதமாக உபாசனை பண்ணுவாள். ஒன்று வந்து கம்ப்ளீட்லி பிளாக்காக நினச்சிட்டு, இன்னொன்று வந்து கோபத்தில் இருக்கிறனால சில பேர் சிவப்பாகவும் நினச்சிட்டு, ஏன்னா பிகாஸ் சகுனம் தானே, அந்த மாதிரி பண்ணுவாள். இங்கே கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் என்ன, இங்கே அம்பாளை வந்து 2 விதமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணாக்க, அம்பாளுக்கு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, ஃபஸ்ட்டு வந்து துர்கையோட இது லக்ஷ்மியோட கலந்து வந்து ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரதரஸ்திரஷாம் அப்படின்னு. ஹிரண்யம்னாக்க தங்கம், ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம்ங்கிறது ஹ்ரீம்ங்கிற சத்தத்தை உடையவள். ஹரிய பக்கத்தில் இருக்கிறதுங்கிற ஒரு வேணும் மீனிங்கு. இன்னர் மீனிங் இஸ் ஹ்ரீங்கிற சப்தத்துக்கு உரியவள். அந்த ஹ்ரீங்கிற சப்தம் என்னது அப்படின்னு கேட்டாக்க, வண்டுகள் வந்து மலரில் வந்து தேனை குடிச்சுன்னு இருக்கும்போது ஒரு மயங்கின நிலைமையில் ஒரு சவுண்டு கொடுக்கும். அதுக்கு ஹிரிங்காரம்னு நம்ம சொல்கிறோம். இது அம்பாளோட பேசிக்கு மந்திரங்கள். எல்லா தேவதைகளுக்கும் சுப்பீரியரான ஹ்ரீம் மந்திரம். அதனால தான் அன்றைக்கி நான் சொல்லியிருக்கும்போது இப்போ 15 சிலபல் அம்பாளை கொடுக்கும்போது ஹ்ரீம் வந்து 3 குரூப்லேயும் வரும். இதில் இந்த ஹ்ரீம்ங்கிற இந்த அக்ஷரமானது லக்ஷ்மிக்கு உண்டான ஒரு மந்திரம், பீஜ அக்ஷரம். அவளோட கலர்னாக்க கோல்டன் கலர். அதை ஒரு பக்கத்தில் வச்சுனாச்சு. அதே சமயத்தில் இன்னொரு கலர்னாக்க, இவளுக்கு நம்ம ஜாதவேததே சுனபாம சோம மராதீயதோ இதகாதி வேத சனப்பரிஷுகானி நாவேவு சிந்தும் துரிதாத் அக்னிகி. அக்னிலேருந்து வந்தோம்னா அடுத்து சொல்கிறார், தாம் அக்னிவரணாம் தபசாத் புலந்தையும் வைரோஜனையும் கர்மபலை துஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி முடிப்பான். அதாவது துர்கையோட கலர் என்னன்னு கேட்டாக்க, சிவப்பான செம்பழுப்போட கொஞ்சம் ஜாஸ்தியான கலர் இருக்கக்கூடியவள் துர்கை. வெறும் செம்பழுப்பு கலர் இருக்கக்கூடியவர் சிவன். நீலக்கலராக இருக்கக்கூடியவர் வந்து நீலம், டார்க் பிளாக்காக கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு.
மேகஷாமம் பீத கௌசே வாசம் அப்படின்னு பிரம்மாவுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா நார்மலாக வந்து ஒயிட்டை கொடுத்துருவான். ஏன்னா வேதம் அவர் மூலமாக வந்ததுனால. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறான்னாக்கா இந்த இடத்துல சிந்தூராருண அப்படின்னு மீனிங் வந்து இதை கொடுக்கறதுக்கு த மெயின் ரீசன் ஃபார் கிவிங் திஸ் எஸ் அம்சமானது லக்ஷ்மியோட அம்சமும் துர்கையோட அம்சமும் லலிதாவுக்குள்ளே அடங்கி இருக்குங்கிறது சொல்கிறதுக்காக இந்த 2 கலரையும் அவள் டினோட் பண்ணியிருக்கா. ஏன்னு கேட்டால் இதுலேயே டிஸ்கிரிப்ஷன் பிரம்மாண்ட புராணத்தில் எப்படி சொல்கிறான்னு கேட்டாக்க தேவி உத்பவம் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவதாரத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டாக்க அம்பாள் வந்து தன்னோட சக்திகள் வாமா ஜேஷ்டா 3 தேவிகளை சேர்த்து 3 தேவிகளை எடுத்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு ஷீ கெட் தம் those Shaktis are being given to the Brahma, Vishnu, Rudra. இவா 3 பேருக்குமே அப்புறம் தான் தன்னோட எனர்ஜி பார்ட்டாக they are being created. அவளுக்கு வந்து சக்தியாக திரும்ப தன்னோட பார்ட்லேருந்து whenever she creates them, she creates it from a part of her body. ஏன்னா அவளோட வலது பக்கத்துலானே இருக்கா. சிவனுக்கு இடது பக்கம்னா இவளுக்கு வலது பக்கம் தானே. அதனால் அம்பாளுக்குள்ள நமஸ்காரம் பண்ணும்போது 3 பேர் பின்னால் லக்ஷ்மி நேம் சரஸ்வதி நேம் எல்லாம் வரும். 3 பேருமே அவங்க உள்ள அடங்கியிருக்கா. அதனால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்கிறது நம்ம மனசில் சிந்தூராருண விக்கிரகம்னு நினைக்கும்போது சிந்தூரத்தை நினைக்கும் போது கூடயே ஒருத்தருங்க மனசில் ஞாபகம் ஒருவர் சிந்தூர கலர் யாருக்கு கொடுப்பார்? சிந்தூரம் ஆஞ்சநேயருக்கு கொடுப்பார். இப்போ எல்லோரும் ஒரு கொஸ்டின் வரலாம், சம்மந்தமே இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு ஏன் வந்து இந்த சிந்தூரம் கொடுக்குறானாக்க ஆஞ்சநேயர் வந்து ராமாவதாரத்துக்கு முன்னாலே இருந்தவர். ராமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து ருத்ரனோட அம்சம். சிவனுக்கு விஷ்ணுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே சிவனோட அம்சமாக ராமனுக்கு முன்னால் எல்லா கல்ப காலங்களுக்கு முன்னால் இருந்து அதனால தான் அவரை சிரஞ்சீவி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அவருக்கு சிந்தூரம் பண்ணுறோம். சிந்தூர்வாரண விக்கிரகம் திரிநயனாம் மாளிக்க மௌலிஸ்புரது தாராநாயக சேகரா. இப்போது விக்கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ விக்கிரகம்னா என்ன அர்த்தம்? எஸ் திவ்யா, யா ஆச்சி ஓகே பாப்பா, ஓகே ஓ நோ ப்ராப்ளம், no problem. Whenever you keep on journey, you keep on. Otherwise, if you have you can have a Bluetooth one, absolutely no issues. That's why I just okay, no problem. Now, yeah, now I told her, no, because she knows Tamil. Yeah, now I'll go to English. Now, we say Vigraham. What is the meaning of Vigraha? We often use the term Vigraha. Why the term Vigraha is given to the murtis which we find in the temples or which you worship at home also. The Parabrahman, the God here, even Saguna Upasna, it exists everywhere, it pervades everywhere. Now, that whatever is present everywhere, with the power of mantras, they are being brought, sanctified and placed in a representative figure, and they are given the essential powers to give you the results which you want. Put it very simply, whatever is available in the whole universe, that because of the mantras, they are being installed in a pratima. Just as the water which comes as rain into the world is dammed and kept in a reservoir, then it comes to your home by a pipeline, then from the pipe it comes. So it is being contained in a place. It is being contained and rerouted. So Vigraha is one which is not simply that is made out of stone, or so they call it made out of wood. They are done and they are sanctified with mantras. Therefore, the mantras, whenever we worship in a temple, we have to ensure that whether the Kumbhabhisham has been performed. Otherwise, the Veda mantras that go into the invoking of the particular deity, that Sannitya will not be present. Therefore, whenever we visit,
we should ensure that. As a matter of principle, I don't go to the temple if somebody builds here and some of these, especially in Bangalore, you will find even in a garage you will make a temple. Okay, that way it is good. But again, when you compare, even in Madras, you find in corner Vinayaka, small temple they build. Okay, that is one thing. But as far as the Agama Shastras, for example, you can't compare them with some of the temples of over 1000 years, 2000 years, Sri Rangam, Sri Viliputtur, Palani, Tirupati, all these places. Okay, so these are this thing we should always remember. That is, the Shastras say, the Vigrahas lose their potency if Vedas are not sung in front of them. And Vedas lose their sanctity if the Vigraha is not there or the divine presence is there. So these are inseparable. Vigraha, that is Vigraha. So next time we should understand what is Vigraha. Simply taking something and keeping it is not really a Vigraha. Vigraha, Trinayana. The Trinayana, three eyes. Three eyes are normally, as the third eye which you find in this play is the explanation or an indication of Dhyana. This third eye opens when your ignorance is destroyed and it comes. So, when the description comes for the Devi, now in the first few lines, Sindhurana Vigraham, Trinayana, Malikya Maulispurati. From rubies is her krita, the crown. So now this is the Kesadipada. Kesadipada description is meant for the female deities. Pada the Kesa is the procedure adopted for the male deities. Now the description is they are given overall Sindhurana. Just imagine, close your eyes, it is absolutely a Sindhurana, red color. Vigraham, a small image, Vigraha is there. Trinayana, three eyes. When you say Vigraham, the proportion is so chic, so beautiful, so compact, you can bring it to your mind. Trinayana, Malikya Maulispuradu, Taranayaka Sekaram. Taranayaka Sekaram. Who is the Taranayaka? Taranayaka is the Chandra. That is, he eloped. Actually, he kidnapped. I think it is irrelevant, but anyway, not irrelevant. Probably it's not needed, but anyway, I'll tell you why it is being said as Taranayaka Shekaram. Tara is always a star, and Tara is also the name of the wife of Brihaspati's wife. Chandra was the student of Brihaspati. What he did was, Tara liked him, Chandra eloped with him, and he kept with him for quite some time. Despite people advising him to do that is sinful, especially it is Guru Patni is equivalent to one's own mother, he did not listen to it. Because of that, there was a continuous war. There was a continuous war between Devas and there was a lot of war going on, Tarasura Yuddham. When this kept on happening, after some time, ultimately he agreed to leave his wife to Brihaspati. When he left the wife to Brihaspati, Brihaspati also accepted. At that time, she was pregnant. And she was unable to identify the father of the child. Chandra was claiming that child to be his, and Brihaspati was claiming the child to be his. Then the child which was in the womb said, "Idiot Chandra, I am your son." That is, what the child is Buddha. Therefore, whenever, because of a klesa, because of a few minutes, a few fraction of a second, Chandra has lost his balance, his mind lost his balance. Therefore, he ran away with the Guru's wife. அதனால் என்ன எடுத்து அவனுக்கு எப்போவுமே மைண்டு யாருக்கும் நந்தினி அவள் வந்தால் சொல்லுங்க. இப்போ என்ன ஆகும்னாக்கா மைண்டு எப்போவுமே குழம்புனா மனசுக்கு அதிபதி சந்திரன். மனசு கிளேசமாக இருந்தால் சந்திரன் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ ஈவன் இன் ஹோம்ஸ் பீப்புள் சே இந்த அமாவாசைனா கொஞ்சம் மைண்டு பைத்தியம் முடிக்கும்னு, தப்பே கிடையாது. ஏன்னா அது ஃபிசிக்கலாக என்ன ரீசனாக்கா
because of the gravitational force of the moon on new moon day and அமாவாஸ்யா பிரெயினில் வந்துட்டு என்செஃபாலிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ரைஸ் ஆகும். அப்போ மென்டல் டிஸ்டர்பன்சஸ் ஆகும். தேர்ஃபோர் ஆனால் அவனோட புள்ள புதன் வந்து ஞானத்துக்கு அதிபதி. அதனால் சந்திரனுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து திருப்பதி வெங்கடாதேவியை பார்த்துடணும். அவரை பார்த்துருந்தாக்கா அந்த சந்திரனோட பலன் முடியும். இங்கே எதுக்கு அந்த சந்திரனை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காய்வா அப்படின்னு கேட்டாக்க, கிளேசமாக இருக்கக்கூடிய சந்திரன் நீ இந்த அம்பாவை நமஸ்காரம் பண்ணேன்னா உன் மனசை வந்து சுத்தமாக வச்சுக்க உதவான்னு சொல்லியிருக்கனால அவனோட சந்திரனை எடுத்து அவள் வந்து தலையில் வச்சுருக்கான். ஆகையினால அதனால் வந்து அதை கனெக்ட் பண்ணி மைண்டு வந்து ஒரு சந்திரனுங்கிறது வந்து என்னன்னு கேட்டாங்க, ஒரு மென்டல் ஸ்டேட்டையும் குறிக்கக்கூடியது. அதாவது 3 லெவல்ஸில் இது ஒன்று வச்சு இதில் சந்திரன் மூணுங்கிறது வந்து இடகலை பிங்கலுங்கு சந்திரன் நாடி சூரிய நாடிங்கிறது யோகத்தில் பண்ணக்கூடியது. ஒரு விதமான நாடி நம்ம உடம்புல போகக்கூடியது ஒன்று. ரெண்டாவது சந்திரலோகம்ங்கிறது ஏ ஸ்டேஜ் ஆஃப் மென்டல் டெவலப்மெண்ட்டு. மூணாவது வந்து சந்திரலோகம்னு ஃபிசிக்கல் ஆள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. ஆஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை தி புராணாஸ் ஆர் verified by circumstantial evidence, I am not in a position to say that it is totally a myth. ஸோ அதுவும் நிஜமாகவே ஆள் இருந்தாலாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா when Rama is proved to be a fact and Krishna is proved to be a human being and explained, அப்போ இதுவும் பொய்யா இருக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ரிசர்வேஷன்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மீதி ரெண்டும் இருக்குது. அதனால் தாராநாயக சேராம் ஸ்மிதமுகீம் ஆபீன விக்ஷோர்கா. இப்போ தியானத்தை பண்ணும்போது உக்ர தேவதையை பண்ணால் நமக்கு பயந்து உட்காந்துரும். சிரிச்ச முகத்தோட ஸ்மிதமுகீம், ஸ்மிதம்னாக்க அதாவது புன்முறுவல்னு தமிழில் சொல்லுவேன். ஸ்லைட்டாக சிரித்த மாதிரி இருக்கணும், சிரிக்காத மாதிரி இருக்கணும். ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோர்கா. ஆபீன வக்ஷம், அபீத குசலாம்பாளுங்கிற பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாள். கோவிலெல்லாம் போனெல்லாம் சிவன் கோவிலெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னாக்க தமிழ் அழகான பேர் அதை மாற்றி வச்சுருக்கா. உண்ணாமுலையம்மன் வச்சுருப்பா. இதை நம்ம வந்து ஏதோ தப்பாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு உண்ணாமுலையம்மன் பேசிடுவா. உண்ணாமுலையம்மன்னாக்க அதாவது அவளோட ஸ்தனத்துலேருந்து யாருமே பால் குடிக்காதவாள் அர்த்தம். ஆபீன வக்ஷோர்காம் எக்ஸப்டிங் நம்ம கணக்கில் நம்ம சொல்லும்போது ஞான சம்பந்தர் குடித்தாருங்கிறத தவிர மற்ற இடத்துல அவள் ஞானத்தாயினால அவள் அவள் பெற்ற புள்ள முருகனுக்கு சுப்பிரமணியனுக்கு கொடுத்தது கிடையாது, கணேசனுக்கு கொடுத்தது கிடையாது. ஷி ஹஸ் கிவன் இட் டு ஒன்லி ஞான சம்பந்தர். ஆபீன வக்ஷோர்காம் அப்படி இருக்கக்கூடியவள் சொல்லும்போது அவளோட பிரஸ்ட்டை வந்து பிக் பிரஸ்ட்னு இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறார். இது வந்து நான் ஏற்கனவே முன்னாலேயே இந்த கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து தேவி உபாசனை இதெல்லாம் படிக்கும்போது மனசில் ஒரு பக்குவம் வேணும். இதை சொல்லும்போது வேறு எதையான்னு நினச்சின்னு போகக்கூடாது. ஆபீன வக்ஷோர்காம்னா இது வந்து லைஃபுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு லைஃபு கொடுக்கக்கூடியது. ஆபீன வக்ஷோர்காம்னாக்கா உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு தாயாவை ஸ்தனத்துலேருந்து உனக்கு பால் கொடுத்து உயிரை காப்பாற்றுறோம், அதே போல் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனாக ஆபீன வக்ஷோர்காம். இப்போது அந்த அழகை வந்து முதல்லேருந்து மனசில் நினச்சிக்கணும். சிந்தூராருண விக்கிரகம் திருநயனாம் மாணிக்க மௌளி பொருது தாராநாயகேராம் சுதமுகீம் ஆபீன வக்ஷோர்காம் பாணிபியாம் அளிபூர்ண ரத்தச்சழகம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்தச்சரணம் ஜாயேத் பராம் அம்பிகா. அண்ட் ஷீ ஹேஸ் நெக்டர், அமிர்தத்தை வந்து ஒரு ரத்ன கோப்பையில் வச்சுருக்கா. அதுக்கு காரணம் இம்மார்டாலிட்டின்னு நம்ம சொல்லும்போது ஞானத்தை தான் பண்ணுறோம். இம்மார்டாலிட்டின்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம வந்து ஹியூமன் லைஃப் கிடையாது. இது தந்திர சாஸ்திரம் வரும்போது ஞானம் உனக்கு வரும். யூ வில் ரியலைஸ் யுவர் செல்ஃப் பிகாஸ் சோல் இஸ் எட்டர்னல். அவ்வளோதான் நினச்சிக்கணும். மொழிய நம்ம வந்து லைஃப் பூரா இருக்கக்கூடியதான்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த தேவதையை நம்ம தியானம் பண்ணிக்கிறோம். பாணிபியாம் அடிபூர்ண ரத்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்தச்சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். இது வந்து இவ சொல்லியாச்சு. யார் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாக்தேவதி சொன்னார். அடுத்தது அருணாம் கருணாம் தரங்கிதாட்சியும் திருதபாசாங்குஜ புஷ்பபான சாபாம். அருணங்கிறது சூரியனுக்கு வந்து குதிரைகள் இருக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் 7 குதிரையில் ஒரு குருணைக்கு பேர்
ஒன்றுக்கு பேர் அருணன்னு பேர். அந்த அருணன்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க அது இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஆர்சஸ் ஆஃப் Suryadeva who precedes him when he starts traveling throughout the world. அதாவது சூரியன்கிறது போகும்போது எப்படின்னா உலகத்தில்னாக்க சூரியன் இஸ் பவுண்ட் டு தி what is that துருவ நட்சத்திரா வித் விஷ்ணு ஆஸ் த ரூட். விஷ்ணுவை பேஸாக வச்சுட்டு சூரியன் வந்து சிசுமார சக்கரம் அப்படின்னு என்ன பண்ணுறான், இந்த தான் என்ன பண்ணுறான்னா விஷ்ணுவை ஒரு ஸ்தானமாக வச்சுட்டு புதுவனோட கனெக்ட் ஆகிடுறான். கனெக்ட் ஆகிட்டு இவனோட குதிரைகளோட விஷ்ணுவை பேஸாக வச்சுட்டு உலகம் பூரா சுற்றுறான். தட் இஸ் கால் சிசுமார சக்கரம். நானே ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன், வேணா யூ கேன் ரெஃபர். இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா அதை வந்து பேஸ் பண்ணி பேசிக்கலி லாட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் calculations are being done because of this சிசுமார சக்கரம். இந்த சிசுமார சக்கரம்ங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க தீஸ் த்ரூ அவுட் சன் ட்ராவல்ஸ் எவ்ரிவேர். சூரியநாராயண சுவாமி எல்லா இடத்துக்குமே அவர் வந்து விஷ்ணுவோட இது தானே அவதாரம் தானே, பிரத்யக்ஷ ஸ்வரூபம் தான். அவர் எல்லா இடத்துக்கும் முன்னாடி யூனிவர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறார். இந்த சிசுமார சக்கரத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறார். அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து அருணன் தான் முதல்ல வரும். அது எப்படின்னாக்க இஃப் யூ ஸ்டே சம்வேர் பீச்சுக்கு ஒரு நாளைக்கு இஃப் வென் யூஆர் இன் சென்னை ஆர் எனிவேர் யூ கேன் ஈவன் சீல யூ கேன் பார்க்க முடியும். ஏர்லி மார்னிங்கில் ஃபஸ்ட்டு சன்னு ரைஸ் ஆகணும். ஆற்றுல மொட்டை மாடியில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டார்க் ரெட்டோட அது இது கடலில் பார்த்தா கிடுகிடுன்னு ஏறி வரும். அதுதான் வந்து ஹார்பிஞ்சர் ஆஃப் தி அரைவல் ஆஃப் சன். அதுக்கு பேர் அருணாம் கருணாம் தரங்கி தாட்சி. அம்பாளை மனசில் மேலே இப்படி தியானம் பண்ணினேன்னா சூரியனுக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி அருணன் வந்து ஞானத்தை ப்ரீசீட் பண்ணுறானோ அந்த மாதிரி இது எதுக்கு வந்து ப்ரீசீட் பண்ணுது, கருணாம் தரங்கி தாட்சி. கருணையே நிரம்பி அந்த கம்பேஷனை நிறைச்சி இருக்கக்கூடிய அம்பாள். இதெல்லாம் மனசில் ஓய்வு வச்சுக்கோங்கிறான். அம்பாளை நினைக்கும் போது இன்னும் சிந்தூராரண விக்கிரகம்னு எடுத்துனோம். அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து சூரியனை மற்ற கண்ணு 3 கண்ணு இருக்குங்கணும். தரையில் வந்து மாணிக்க மகுடம் வச்சுட்டுருக்கா, இந்த இடத்துல சந்திரன் வச்சுட்டுருக்கா, அப்புறம் கையில் ரத்ன கலசம் வச்சுட்டுருக்கா. இந்த ரத்ன கலசத்தில் இருக்கக்கூடிய அமிர்தங்கள் இருக்குது, கையில் பூ இருக்குது. அப்படி இருக்கிறவள்ள அந்த ஃபுல் சிவப்பு கலரோட அம்பாள் இருக்கும்போது அவள் கண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மிதமுகியும் சிரித்த முகத்தோட அம்பாள் கண்ணை முடிங்க என்னலாகும். கண்ணை திறந்துக்கும் போது அந்த கண்ணில் வந்து கருணை வந்து ததும்பி வழியிறதான். கருணா தரங்கி தாட்சி திருத பாசாங்குஷ புஷ்பபான சாபாம். கையில் பாசம், அங்குஷம், புஷ்பபானம், கரும்புவில் 4மே இருக்குது. இதில் பாசம்ங்கிறது என்னன்னாக்கா தட் இஸ் ஒரு கயிறு மாரி இருக்கும். வாட் இஸ் தட் இஸ் பீயிங் யூஸ் யமனுக்கும் பாசம்னு சொல்லுவாள். அது என்ன பண்ணுவோம்னாக்கா இட் ரெப்ரசன்ட்ஸ் டைம் அண்ட் கர்மா. அது என்ன பண்ணுவோன்னா அதை வந்து போட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் the ability to control your mind away from the senses. அம்பாளோட இடது கையில் 4வது கையில் இடது கையில் பின் கையில் இருக்கும். அதை அப்படி போட்டு அதை அப்படி புன்னால் இழுப்பான். அதாவது உன் மைண்டு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பின்னால் போய் உலக சுகத்தில் அமுங்கக்கூடாதுங்கிறது திசா பாசாங்குஷ புஷ்பம். அது ஃபிலசாபிக்கல் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. பட் கண்ணில் வந்து அப்படியே நிற்கணும். அந்த படம் இருந்தால் தெரியும். திசா பாசாங்குஷ புஷ்ப அங்குஷம். அங்குஷம்ங்கிறது டிஸ்கிரிமினேஷன், அதாவது புத்தி. பாசாங்குர புஷ்பபான சாபம். புஷ்பபானம் சாபம் அதாவது வந்து கரும்பு வில்லும். எதுக்கு வச்சுருக்காங்கன்னா எப்போவுமே வில்லு அம்பு 2மே வந்துனாக்க இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிமெம்பர் தட் யுவர் எய்ம் இஸ் டு ரியலைஸ் பரபிரம்மம். எப்போவுமே ஒரு உபனிஷத் சொல்கிற மாதிரி மைண்டை வில்லாக வச்சுட்டு புத்தியை வந்து அம்பாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பிரம்மனை தியானம் பண்ணி அதில் போய் சேரணும். எப்போன்னா ஸோ திஸ் ரெப்ரசன்ட் புஷ்பபான சாபம் அணிபாதி பிராவிருதாம் மயூகி அகமித்யேவ விபாவையே பகவானே. இப்படி கையில் வச்சிருக்கிறவ யார் அவ? அனிமா மகிமா லகிமா அப்படின்னு வந்து ஒரு அஷ்டமா சித்திகள் இருக்கும். ஒரு யோகத்தை நம்ம பண்ணினோம்னா, அதாவது நம்ம
அஷ்டாங்க யோகா ஆஃப் பதஞ்சலியை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னாக்கா 8 விதமான சித்திகள் நமக்கு வரும். அந்த சித்திகளை தாண்டி நம்ம சித்திகளை போய் நம்ம பின்னால் போனோம்னாக்க நமக்கு அல்டிமேட் பர்பஸ் கிடைக்காது. அது அதெல்லாம் ஒரு டெம்டேஷன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஃபாலோ தி சித்திஸ் அட் ஆல். அந்த சித்திஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போனால் என்னாகும், அல்டிமேட்டாக அது போயிடும். இது புராணத்தில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் டு யூ த்ரூ தி மெனி ரிஷிஸ், எஸ்பெஷலி விஸ்வாமித்ரா. மனசை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யாரான்னு கோச்சுனா திருப்பி கோச்சுனா பலமுறை போயிடும். அப்புறம் யாரும் மேனாய்ப்பார், அவ பின்னால் போக திருப்பி போயிடும். குழந்தைய கொண்டு அந்த சகுந்தலுக்கு வந்து பார்ப்பார், அவ பின்னால் போக அட்டாச்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்புறம் தான் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அவர் ஸ்ட்ராங்காக மைண்டை வச்சுக்கிறதுனால தான் அவர் பின்னால் வர்றார். அதே போல் வெனவர் யூ டூ தீஸ் லலிதா சஹஸ்ரநாமா நிறையா உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நீங்கள் நல்ல பந்தம் சித்தியாச்சுன்னா நம்ம போய் யாரையானு எதாவது சொன்னால் நமக்கு தெரியாமல் போனால் அவளுக்கு நல்லதோ கெட்டதோ நடந்துடும். அதை தவிர சில சமயம் ஈவன் ஆஸ் அ நார்மல் பீயிங்ஸை சம்டைம்ஸ் வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட் வில் ஹேப்பன். இந்த மாதிரி மந்திரம் சொல்கிறவாளெல்லாம் இந்த பாராயணங்கள்லாம் சொல்லுவா என்ன ஆகும்னு கேட்டாக்க அவள் அறியாமலே இந்த சித்தி வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவா, அது வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை உதாசீனப்படுத்துவாள், வேண்டான்னு சொல்லிட்டு அதை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவான். இப்போ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாள். ஆனால் சில பேர் அதை யூஸ் பண்ணுவாள். அப்போ அதை யூஸ் பண்ணினா என்னாகும், அவளுக்கு ஞானம் வராது. இந்த மாதிரி வித்தை காட்டின்னு இருக்க வேண்டியதான். அப்படின்னா இப்போ ஒருத்தன் உடம்புலேருந்து பெருசாகணும்னா, இப்போ ராவணாக இருந்தால், கம்சன் இருந்தால், அந்த பலத்தை காட்டினே இந்த கடைசியில் என்ன பிறந்தா சாக வேண்டியதுன்னு ஒன்றும். ஏன்னா பெரியவன் உலகத்தில் கடைசி பிறந்து வென் யூ ஆர் டையிங் பாடியை விட்டுட்டு போகும்போது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானே, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக இருந்தானே, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தானே, எவ்வளோ பெரிய வீக்கஸ்ட்டு ஆளாக இருந்தானே, எல்லாம் ஒன்று தானே. அப்போ இது பண்ணுறதுனால என்ன லாபம், அதுக்கு பண்ணுற எஃபர்ட் நீ பண்ணியிருந்தா யூ வுட் ஹவ் ரியலைஸ் தி பரபிரம்மன். தேர்ஃபோர் அணிபாதி விராவிருத்தாம். இதுக்கு எல்லாம் இந்த சக்திகளை எல்லாம் உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய மயூகி அகமித்யேவ விபாவையே பவானே. இவளை என்ன பண்ணணும், என் மைண்டில் இப்படி இருக்கக்கூடிய அம்பாளை, எப்படி இருக்கக்கூடிய அம்பாள், சிந்தூரார்ண விக்கிரம், சிவப்பு கலரோட செம்பழுப்பு கலரோட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான சின்ன வடிவத்தில் 3 கண்களோட, சிரித்த முகத்தோட, புன்னகையோட, தலையில் மாணிக்க கிரீடத்தோட, 4 கையோட, பாசம் புஷ்பம் கரும்பு வில்லு வில்லு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு பெரிய பெரிய சக்திகளை தனக்கு உள்ளே அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய இவளை நான் எப்படி உபாசிக்கணும்? அகம் என்னுடையவள் இல்லை, என்னுடைய அகம்ங்கக்கூடிய ஐனஸை அழிக்கக்கூடிய வந்தவள். அகம் இத்தியேவ விபாவையே பவானி. இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதாமா. பவன் என்ன நடக்கக்கூடியது, பவசாகரம்னு என்ன நடந்துகிட்டே இருக்குது, பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது, நடந்துட்டுருக்கு. சம்சாரத்தில் பிறக்கோம், நம்ம லைஃப்பை நடத்துகிறோம், பிறக்கிறோம். அது எல்லாம் இருக்கக்கூடிய அம்மா, நான் உன்னை மனசில் தியானம் பண்ணுறேன். அடுத்தது தியாயே. இப்போது இதில் என்ன பண்ணாக்க, முதல் சென்டென்ஸில் ஜென்ரல் கலரு டிஸ்கிரிப்ஷன் சிந்தூராரண விக்கிரகத்தில் கொடுத்தா. இப்போ அடுத்ததில் படிச்சுன்னு 4 கலர் கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு என்ன, முதல்ல மனசில் இது தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சிந்தூராரண விக்கிரகம்னு ஒரு கலர் வருது, திரைநயனம், மாளிக்க மௌலிஸ்புறது, தாராநாயக சேரம், ஸ்மிதமுக்கியம். இது ஹேஸியாக இருக்கும். அதாவது மூஞ்சிக்கு அவுட்லைனே இல்லை, சிரித்த மூஞ்சியாக இருக்குது, கண்ணு இருக்குன்னா எது எங்கே இருக்குது, நம்ம அவுட்லைன் போடணுமே. அதுக்கடுத்து அதை சொல்லி முடிக்கல, டமால் அடுத்த லைன் போயிட்டாங்க. 4 கை இருக்குதுன்னு போட்டான். 4 கை இருக்குன்னா என்னென்னா, 4 ஆயுதங்கள் இருக்குன்னா 4 கை இருக்கும். இந்த பக்கம் 2, இந்த கை இருக்குது. ஆனால் சரிடா, இப்போ நான் என்னத்தானே பண்ணுறது? சில பேருக்கு இந்த ஒரு ஆட்ரிபியூட்டே சில பேர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட்டு. சில பேர் 4 கை என்ன பண்ணுவான். இப்போ அடுத்த ஆள் உன்னை க்ளீனாக உன்னை சிம்பிளாக கொண்டு வராங்க. சரிடா, உனக்கு உன்னால் முடியலையா, இதை பண்ணு, தியாயே. இது 2 உன்னால் முடியலையா, தியானம் பண்ணு. என்னென்னா பத்மாசனஸ்தான். என்ன பண்ணுறா, அந்த சாயா அம்பாள் பத்மாசனஸ்தான் தாமரையில் உட்கார்ந்துருக்கா. விகசிதவதனாங்கிறதுக்கும் ஸ்மிதமுகிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்மிதமுகியம்னா லைட்டாக இந்த பல்லு தெரிஞ்சு சிரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அழகு.
விகசிதம்னா ஒரு மலர்ந்த புன்னகை. இது இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது. இந்த விகசித வதனாமுக்கும் இதுக்கும் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மிதமுகிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. இங்கிலீஷில் சொல்கிறது கஷ்டம். குட் தட் யூ ஆர் அலோன். மற்றவளுக்குன்னு சொன்னால் எனக்கு கஷ்டம். அது கன்னடத்தில் ஓரளவு சொல்லிவிடுவேன். இது ஸ்மிதமுகின்னா அந்த பல்லு தெரியாமல் ஒரு மாதிரியாக சிரிக்கிறது, அது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது விகசிதம்னா அந்த ஒருத்தர் வந்து ஒரு சிரிக்கும்போது அவள் கண்ணும் சிரிக்கணும், முகமே சிரிக்கணும். இந்த சிரிப்பை நம்ம யார்கிட்ட பார்க்க முடியும் தெரியுமோ? சின்ன குழந்தைகிட்ட பார்க்கலாம். சின்ன குழந்தை ஒரு அம்மாவை பார்க்கும்போதோ, எஸ்பெஷலி அம்மாவை பார்க்கும்போது அது கண்ணு சிரிக்கும், மூஞ்சி சிரிக்கும், வாய் வந்து சில சமயம் பொக்கவாயை திறந்து சிரிக்கும். அந்த முகமே வந்து ஒரு மலர் மாதிரி சிரிக்கக்கூடியது தான். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாக்க விகசிதவனம். அப்படி சொல்லி மூஞ்சி அப்படியே இருக்கான். பத்மபத்ராய தாக்ஷீம், தாமரை மலர்ந்த கண்ணோட இருக்கக்கூடிய அம்மா அக்ஷீம், ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலித லசத்கேவ பட்டாம் வராங்கி. அதாவது தாமரை மாதிரி கண்ணு, பீதவஸ்திரம் வண்ணா மாதிரி, இது மஞ்சள் வஸ்திரம் விஷ்ணு மாதிரி. மஞ்சள் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. அப்புறம் வந்து தாமரையை வந்து கையில் வச்சுட்ருக்கா. எல்லாமே அங்கங்கள் எல்லாமே நன்னாக இருக்குது. அவையதான் பக்த நம்புறாம் பவானி இருக்கக்கூடியவள். எல்லாத்துலேயும் வந்து இந்த இடத்துல சொல்ல போனாக்க சர்வாலங்காய ருக்தாம் சததம் அபயதாம். அம்பாள் எப்படின்னாக்க யார் வந்தாலும் வந்து அபயம் கொடுத்துருவான். அது விஷ்ணுவோட குவாலிட்டி. இது வந்து அது எது கேட்டாலும் அவன் என்ன தப்பு பண்ணானா ரைட் பண்ணான்னு கிடையாது. வெரி ஃபேக்ட் நம்மகிட்ட வந்துட்டாலே நீ வந்துடும் அபயம். அதான் சொல்ல அபயதாம். அந்த இடத்துல எப்படி வார்த்தை போட்டாங்க? சததம் அபயதாம், யார் வந்தாலும் ரைட்டு அபயதாம். பக்த நம்புறாம் பவானி. அதாவது பக்தர்கள் வந்து பவத்தை போக்கக்கூடியவள் பவானி. பவானி இஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மந்த்ராஸ் ஆஃப் லலிதா தேவி. பவானி ஸ்ரீவித்யாங்கிறது ஸ்ரீவித்யாக இருக்கக்கூடியவள் சாந்தமூர்த்தி. ஏன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் அம்பாளோட கௌல மார்க்கங்கள் வேறு மார்க்கங்களுக்கு போது இப்போ முதலே நம்ம சொல்லும்போது ரொம்ப பெரியவளாக இருக்கா. அதாவது வந்து உலகம் பூரா இருக்கக்கூடியவள்னு ஒரு பெரிய ஒரு ஃபிகராக நம்ம நினச்சிக்கிட்டோம். அது வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்க்க பயமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறா? சாந்தமூர்த்தி அம்பாளை வந்து சாந்தமாக காட்டுறா. இது இன்னொரு இண்டிகேஷன் எப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்து விஷ்ணு லலிதா சஹஸ்ரநாமத்தில் பின்னால் போகும்போது அம்பாளோட அவதாரம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்போதா தேவகாரி சமத்விதா உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாவு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாங்காரா குசோஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா இப்படின்னு வரும்போது என்னாகும்? அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட்ரிபியூட்ஸ்லாம் பெரிய பெரிய ஆட்ரிபியூட்ஸ் வரும். நம்ம அதை இமேஜின் பண்ணவே ஒரு மாதிரியாக வந்து பயம் வந்துடும் நமக்கு. அதாவது பயங்கிறதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு அதீத ஒரு ரிசர்வேஷன். அதாவது இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம், சின்ஸ் யூ ஆர் அட்டெண்டிங் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஐ திங்க் யூ அட்டெண்டட் தட் கிளாஸ் வேர் ஐ வாஸ் மீனிங் தட். அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, அது சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல சொல்லும்போது விஷ்ணுவை பெருசாக சொல்லிடுவாங்க. நமசமஸ்த பூதானாம் ஆதிபூதாய பூதே அநேக ரூபரோவாய விஷ்ணவே பிரப விஷ்ணவேன்னு இங்கே முடிக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறவன் பூபாதவ் எஸ்யனாபேர் வீசல சந்திர சூரியோச்சனத்தை கர்ணாவாசாஸ்வரர் முகமவிதகனோ எஸ்தே வாஸ்தேயமஸ்தி அந்தஸ்தமெஸ்த விஸ்வம் சுரநரகோ போகி கந்தர்வ தைதேகி சித்திரம் பிரம்மன் விதேகம் திரிவோணம் விஷ்ணம் விஷ்மீஷம் நமாமின்னு முடிச்சாச்சு. என்ன அர்த்தம்? ஒரு பெரிய உருவம் நின்று, அவருக்கு பேரே நெடியோன்னு பேர். ரொம்ப வசந்த ஆளை, ஆனால் ரொம்ப வசந்தவர். கால் கீழே பூப்பாது எசினாபில் வியசம். அதாவது வந்து 3 உலகத்தையும் நடந்துட்டுருக்க இவர் கால் பார்த்துருந்தாக்க அவரோட தொப்புள் வந்து பூலோகத்தில் இருக்குது. மேலே சுரம், தலைக்கு மேலே உலகம் இருக்குது. இந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல. சந்திர சூரிய சின்னத்தை கர்ணன் என்ன வேறு, ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். கர்ணாவாசாசுரோத்யோர் தகவனோ எஸ்தே வாஸ்தை மந்தை. உலகம் பூரா அவர்கள் வயத்துக்குள்ளே இருக்குது, சமுத்திரம் கீழே இருக்குது, வயத்துக்குள்ளே எல்லா ஜீவன்களும் போயிட்டு வெளியில் வந்துட்டுருக்குன்னா இந்த உருவத்தை எவனான மனசில் வந்து தியானம் பண்ண போனான்னா பயந்தானே வரும். அதனால் என்ன பண்ணுறா, அந்த ஸ்லோகத்தின்ல ஓம் நகோ பகவதை வாசுதேவாயன் முடிச்சுட்டு சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசுதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவைகரம் சர்வலோகேகநாதம் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே. பயப்படாதப்பா, அவர் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கார்.
அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய விராட புருஷனாக தான். நம்மளை பொறுத்த மட்டும் அப்பா எப்படிப்பட்டோம், அம்மா அப்பாவும் எப்படிப்பட்டவளாக இருந்தோம், குழந்தைகளை அப்ரோச் பண்ணணும். சாந்தாகாரம் பூஜை 4 கை உட்காந்துட்டு அவர் வந்து பாம்பில் விடணும். இதுவும் பயப்படுற பாட்டு, இதையும் பயப்படுற ஆளுங்க இருக்காங்க. அதுக்காக இன்னும் இறங்கி வச்சாச்சு. டே இது வந்து பாம்பில் படுத்துன்னு பெருசாக இருக்கார், அனந்த சேனத்தில் இருக்கார், அதாவது அப்படின்னு சொல்லும்போது பாம்பில் படுத்துன்னு இருக்கார். சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேனும் விஸ்வாதம், திருப்பி அங்கே விஸ்வாதம் சொல்லி இது பெருசாகிட்டார். அடுத்து இன்னும் சிம்பிள். சசங்க சக்கரம் சகிரீட குண்டனம் சபீதவஸ்தம் சரசீர்கேட்சம் சகார வக்க தலஸ்தோபிகஸ்துவம் நமாமி விஷ்ணும் சிரசால். அப்படியே 1 2 3 வந்து ஈஸிலி அக்சசபிளாக இந்த மைண்டை வந்து இறக்கிறான். அதே போல் தான் இங்கே அம்பாளையும் கொண்டு வந்து சொல்லியாச்சு. அபயதாம் பக்தநம்ரா பவானி ஸ்ரீ வித்யா சாந்தமூர்த்திம் சகல சுரநிசாம். ஷீ இஸ் பீயிங் praised by all the devas சர்வ சம்பத் பிரதாத்ரி. உனக்கு என்னென்ன செல்வங்கள் வேணுமோ உனக்கு எல்லாத்தையும் என்ன கொடுப்ப. செல்வம்னு என்ன அது தமிழில் சொல்லப்போனால் அறம்பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சங்கள், இந்த 4ஐயுமே அம்பாள் வந்து உனக்கு கொடுப்பா. ஆனால் நீ கேட்கும்போது என்ன பண்ணுவோம், சர்வ சம்பத் பிரதாத்திரம். இந்த சம்பத்தை நீ நினைக்கக்கூடாது, அவளோட திருவடியை நினைக்கிறது, அவள் காலில் போய் சேர்றது, அவள் கருணை வேணுங்கிறது தான் நீ கேட்கணுமே ஒழிய இதுக்கு கேட்க வேண்டாம். நீ வந்து அவளோட கடாட்சத்தை கேட்டால் இது எல்லாமே இன்க்ளூட் தானே. அதை விட்டுவிட்டு எனக்கு வந்து பணம் வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ளக்குட்டி வேணும், பேங்க்கில் பணம் வேணும், தேவையில்லை. இதை மாதிரி கேட்டலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு வேணுங்கிறது கேட்குறது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டாக்க வந்து எனக்கு வந்து இமீடியட் ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் மந்திரம் என் மாமா சொல்லுங்க, எனக்கு ஏதோ லைஃப்பில் சாத்தில் சின்ன கஷ்டங்கள் இருக்குது, ரைட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது வந்து அம்பாள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போடுறது. இப்போ வெங்கடாஜலகிட்ட போயிட்டு நம்ம ஆண்களில் வந்து பண்ணுறது என்னென்னாக்கா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். Yes, Gauri Parvati, please join. When we go to Tirupati temple, we normally pray. There are liberal levels of prayers. See, we normally, the first thing we should not do, what we should not do while praying, I will just tell you also. When we go to Tirupati, the first question is, first thing, Sarva Kashta Nivaranam. For that, we go to the temple. When we go to Tirupati Balaji or any other temple, we say, either my son should get a job, or my business should prosper, my daughter should get married, or I should beget a children. These are the things we ask. This is the first step. That is, you want to be relieved of certain difficulties. This is the first prayer. The second, I want to be very happy. Everybody should be happy in my family. I should have Dhanyam, Dhanam, Pashum, Bahuputralapam, Sadasambattaram, Dirghamayu. This is the second level. The third level is Jnana Vairagya Siddhyartham Bhiksham Devi Sa Parvati. You substitute in name. See, even when you go to temple, when you observe the Sankalpa, the people say, they will say, first thing is, Edan Vonama, whatever you want, there I will recite it. That is, first thing is Santana Pratyartham, Sarva Pida Nivartirtham, Sarva Graha Shantirtham. They will do that. The next step, if you are not very specific, they will say Dharma Artha Kama Moksha Shadruda Para Purushartha Siddhyartham. These are the 2 levels they have said. 3 levels it has come. Actually, the highest thing which you can is, don't ask anything. Because the desire to get this nirvana, that is reaching the lotus feet of Devi or Parabrahma, it's also a binding factor. That itself is a desire. Therefore, even that has to be left. So, whenever you pray to God, a mother knows what is to be given to the child. If her kadaksha, her blessings, her compassion falls on you, these things will automatically come. Why ask for small things? Right? You ask that. When you ask for her grace, everything will come to you. That is how we have to pray to God. You go there, a simple approach. You don't even ask her. A mother knows when to give milk and when not to give milk, or when not to give ice cream. Even the child asks for it. Therefore, the Devi is portrayed like this. Apayadam, Satatam Apayadam, Bhaktanam Bhavani, Sri Vidya Shantamurtim, Sagala Suranudam, Sarva Sampat Prathatim. What is then Acharya comes here? Sakungama Vilepanam, Adikachumbikatturikam, Samanta Asideshanam, Sacharajapa Pashankusham. Her color becomes again red, kunkuma color. This kunkuma color is the dark kunkuma color red.
is again a diluted color which is arrived Sindura color diluted and added more red color. That is your kunkuma, that is usually dark red. So the kunkuma, you know, the original kunkuma is made out of your turmeric, Vanja Keranga. So I think you can understand also. This paste, that is being done. So when it is good, and when you make this tuna and then add it and then make that, it will be dark red. Shankaracharya uses this description. Sakunkuma Vilepana, that is, she has that color. Aliga Chumbi Kasturikam. Her whole body is being smeared with kasturi. It is a aromatic, which is being used in the body. Kasturi, you will be able to find. Then the most important, Aliga Chumbi Kasturika. Aliga Chumbi in Putam Kannada also, I think it is the same name. Aliga Chumbi, Kannada, Telugu, Malayalam also sing. This is B. Aliga Chumbi Kasturika. Acharya here introduced the mantra in this Tantra Sastra itself. That is, the fundamental sound of the universe is Hreem. That Hreem is the sound which is created when a bee devours nectar from the flower. At the time when it loses itself in that pleasure, and at that time you get that Hreem sound. The sound which you get when the bee flies, it is whirring. That is not that sound. This sound, if you can, I think I have written a recording from somewhere I have taken. In fact, I have posted some article where when the flower opens, what is the sound that comes? Somebody has, in foreign they have taken. Similarly, what is the sound that comes when the bee sucks the nectar? So, that Hreem is the fundamental mantra of Devi, which means for Lalita Devi and also for the other Devis, that Hreem is most important mantra. That is why in these 5 aksharas, which I have dictated the other day, of all these 5 aksharas, 15 aksharas, this Hreem is presented in this Shivakuda, then again Kamakuda and Shaktikuda. In all this, it is this Hreem is always present. Aligachumbi Kasturikam, Samanta Hasidekshana, Satara Japa, Pashankusham. See, she has bow, then arrow, then Pasha. Pasha is the one which actually controls. It's a thing like your, a rope, which is a representation of the principle that controls your mind from going after objects of senses. And Angusha is a discrimination, such as Pashangusham, Hasesha Janamogine. That is, she is the one who makes everyone to like her. Hasesha Janamoginim, Arunamale Bhushambara. She wears the flowers strung together, red flowers strung to the mala. Then her color, the color he described. The Acharya describes again Kunkuma, then nearest color symbol, that is hibiscus. And Japa Kushma Bhadram, Japa Vidau Smare Thampika. Japa Vidau Smare Thampika. You remember the Ambika like this. Now I want you to concentrate 2 letters. The 2 letters come. People, unless they are very careful, you will not be able to understand. Up to this sloka, now I'll repeat. Here one line comes. Dhyayet paramambikam Sindhuran Vigraham Trinayanam Malikya Maulispurad Taranayaka Segaram Spritamukim Apina Vakshorgam Panibhyam Adipurna Rakta Sigasham Raktot Balam Vipratim Somyam Ratna Kadatta Rakta Charanam Dhyayet Param Ambikam. Then it continues, this Dhyayet will continue
up to this last line, Asesha Janamohinim, Arnabalya Bhushambaram, Japa Kusma Basanam, Japa Vidau, you have to stop. At that point, remember, up to that level, the image of Devi is settling in your mind. Therefore, the term Dhyayet is used. Dhyayet means you have to meditate. Dhyanam, from there, Dhyayet. Dhyaye. You fix your mind, you concentrate. That is, you contemplate on Sindhurana Vigraham Sirena Malikyam Olis Pradataram Negasigaram Sindhogim Abhinam Klorham. Then, when you come to this level, Asesha Janamohinim, Arunamalya Bhushambaram, Japa Kusumapasanam, Japa Vitau. That image when you give Japa Vitau, you are going to do the Japa. Acharya says, Marayatambika. You smarane, that is, you fix it repeatedly, keep on repeating. The one thing is to contemplate, the second is retain. So in this context, up to this, we keep that image in your mind and fix it in your mind. When you close this, with this, the Dhyana sloka is complete. So, what is started as a mere contemplation by the Vagdevis is ending as a process of meditation with the sloka by Adi Shankaracharya. Then, after that, the procedures, Nyasa, I said there are 28 Nyasas, if you remember correctly. Some of them have noted down also. Of these 28 Nyasas, one of the Nyasas is Naimitya Upachara. Pancha you are supposed to do. That is, there are two types of Upasana. I said when we are doing this Lalitha Devi Upasana, one is Andarmukha, with mind we are doing. The second thing is we are doing outwards. The outwards we are performing Bahirmukha. Bahirmukha Bhojana, by offering this food, the Naivedya, and also, Dhupa, Deepa, everything. Now, sometimes, but whatever we do, even though it is recommended, what you do through your mind is more powerful. Therefore, this also, what I am saying right now should be remembered, not physically offered. Sometimes it is being also offered in the correct procedure, but you need not do it mentally. You have to imagine. These are the letters. First letter, Lam, Ham, Yam, Ram, Vam, Sam. These are the mantras. That is, these are the syllables associated with 5 Panch Buddhas, 5 elements. Last one, Sam, is the conclusion of that. That is, we are offering everything to the goddess. Lam Prithivyatvikaye Namah Gandham Samarpayami. Devi Panchatanmatra Sayaka. She is present in the things that exist outside us, in the Panchabhutas, as the Pancha Tanmatras, and the same Tanmatra she is also present. Over the period of next classes, I will tell you how the line will come. I will tell you what Tanmatra and how is it different that when it is being present in the individual and when it is outside, and how they get connected. So this then Lam Ham Akashatmikai Pushpani Samarpayami. Gandha is the quality of Prithvi, earth. Therefore, that you will be able to feel, because when it rains, you can feel the earth. Gandham Samarpayami. Then you imagine that you are offering Chandana, Gandhada, that is sandalwood paste. Then Pushpani Akashatmikai. Akashatmikai, Pushpani Yam Vaivatmikai Nama, Dupam Dupa. You do that. Then Agni Atmikaya Nama, Devam Darshiyami, Vam Amrudatmikaya Nama, Amrudam Mahanaivedyam. To join Sri Lalitha Sahasranama classes, WhatsApp plus 91 94 805 91 538 or email Ramanan 50 is represented by water, because ultimately everything is only a rasa. Rasa is always represented in the form, in liquid form.